ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதன்றதுனால டிசம்பர் பூலாம் நல்லா பூத்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, மரவள்ளிக்கிழங்கு வடை தான் பார்க்க போகிறோம். அதுக்காக மரவள்ளிக்கிழங்கு பறிக்க தான் நம்ம வயலுக்கு வந்துக்கிறோம். மழையில் எல்லாமே மண்ணெல்லாம் அரித்து கிழங்குலாம் வெளியில் வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வயலில் பன்றிகள்லாம் அதிகம் நோண்டிடுச்சு. எல்லாமே வீணாக போயிட்டுருக்கு. அதில் கொஞ்சம் நம்ம மரவள்ளிக்கிழங்கு வடையை பற்றி சுடுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம பறிக்கும்போது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. அதுக்காக தீனி வயலுக்கு உரம்லாம் வச்சுருக்குறோம். எல்லாமே ரொம்ப கடினமாக இருக்குது வைக்கிறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தரைலாம் நல்லா இருக்குது, ஆனால் எல்லாம் சாஞ்சி இருக்குதுன்றதுனால நம்ம மண்ணை அணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது வயலுக்கு பார்த்துட்டு நமக்கு அதிகாரிங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதுக்காக நம்ம உரம் வச்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சோண்டு கிழங்கு மட்டும் பறிச்சுட்டு தோலை எடுத்து சீவிட்டு நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி நம்ம வடை மாதிரி நம்ம எப்பயும் சாதா வடை தட்டுற மாதிரி தட்டி போட்டு அதை எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்கலாம். அது பார்த்திங்கன்னா வடை மாதிரியும் தட்டலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மெது வடை மாதிரியும் நம்ம தட்டி எடுத்தோம்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மிளகு, நமக்கு என்ன தேவையோ வெங்காயம், சாதா வடை எப்படி தட்டி போடுறோமோ அந்த மாதிரி தட்டி போட்டு எடுத்து அதை பார்க்கும்போது நமக்கு சாதா வடையை விட இது மொறு மொறுன்னு நல்லா நம்ம கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. பார்க்கும்போதே நமக்கு இன்னும் சாப்பிட்லாம், பொச பொசன்னு அழகாக இருக்குது. பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ப்ரௌனிஷாக வந்துருக்குது. அப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சி, டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் ஃபினிஷ் ஆகிடுச்சி. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.